அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனத்தோராய் அனைவரும் வாழ்வோம், அருள் ஒளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். இருமையில் இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறை குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த இனிய நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளின் செயல்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து தந்தருள நம்மையே அர்ப்பணமாக்கி இப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் சிறப்பாக ரெஜி ஆண்டனி குடும்பத்தாருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை அருள் குடும்பத்தில் தங்கியிருக்கும்படியாகவும், மகள் மற்றும் மகன் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் இறை ஞானத்தில் ஒழுக்கத்திலும் வளரும்படியாகவும், அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், பங்கு தந்தை அருட்சகோதரர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், செய்யும் தொழில்களில் இறை ஆசீர் தங்கும்படியாகவும், கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாகவும், அன்னை மரியாள் வழியாகவும் இப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாம் இந்த குடும்பத்தாரோடு நம்முடைய வேண்டுதல்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். மேலும் பீட்டர் அல்போன்ஸ் ஜோஸ்பின் அவர்களுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற மகன் கனி மகிழனை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும், மற்றும் அலன்சோ பியோ குழந்தைகளை இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருளும்படியாகவும், குடும்பத்தில் நினைக்கக்கூடிய காரியங்கள் நலமாக நடைபெறும்படியாகவும், நல்ல உடல் உள்ள சுகம் தந்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்திருளும்படியாகவும் நாம் இப்பலியிலே வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த கருத்துக்களோடு இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய நாடானது பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்த தேர்தலில் மக்கள் நல்லவர்களை, நேர்மையானவர்களை, மக்களை, மண்ணை நேசிக்கிறவர்களை, இன்னும் சிறப்பாக எல்லா மதங்களையும் சமமாக பார்க்கிற மக்களை, தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற ஞானத்தை எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் அளித்தருளும்படியாகவும், கட்டாயமாக எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் என்கிற உணர்வில் வாக்களிக்க செல்ல வேண்டும் என்பதற்காகவும், அதன் மூலமாக சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படவும் ஆண்டவர் செய்தருள நாம் இப்பலியிலே உருக்கத்தோடு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் அருளை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் தூயாவியாருடைய அன்பால் புது வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பிற இனத்தாருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 20 வரை. பிற இனத்தாருக்கு எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 20 வரை. அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியைச் சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நீர் யார் என கேட்டார். ஆண்டவர், நீர் துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர்த்தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறைமக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தாருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய்
அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார். பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 2 முதல் 59 முடிய. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 52 முதல் 59 முடிய. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கப்பர்நாகுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு நடைபெறுகிற நிகழ்வுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைய முதல் வாசகமானது தூய பவுலடியாருடைய
அழைப்பு பற்றிய ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரை பற்றிய செய்தியை அவருடைய நெருங்கிய சீடர்கள், அப்போஸ்தலர்கள் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்கிறார்கள். அதில் குறிப்பாக அவர்களுடைய பணி எங்கே நின்றிருக்கிறது என்று சொன்னால், யூதர்கள் மத்தியில் தான் அவருடைய பணியானது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற போது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னார். ஆனால் உலகெங்கும் செல்கிற அளவுக்கு நற்செய்தியை எடுத்து சென்றவர்களில் முதன்மையானவர் யாரென்றால் தூய பவுல்தான் என்பதனை நாம் அறிகிறோம். இந்த பவுலினுடைய அழைப்பு பற்றிய பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அவர் அழைக்கப்பட்டார், தடுத்தாட்கொள்ளப்பட்டார், ஆண்டவருடைய குரலை கேட்டார், அவர் பார்வையற்றிருந்தார். அதன் பிறகு அவரை வழிநடத்தி கொண்டு போகிறார்கள். இவருக்கு இவ்வளவு நடைபெறுகிற நிகழ்வினை ஆண்டவர் அனனியா என்கிற நபருக்கு வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அன்பு சீடராக இருந்த இந்த அனனியா தூய பவுலை குறித்து கேள்விப்பட்டவுடனே, ஐயோ ஆண்டவரே, இவர் நம் மக்களை துன்புறுத்துவதற்காக வந்த மனிதர் அல்லவா, நாம் வளரக்கூடாது என்பதற்காக அழித்து ஒழிக்க வந்தவர் அல்லவா என்றெல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் அவருக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதனை நாம் வாசிக்க கேட்டோம். திருத்தூதர் பணிகள் 9வது அதிகாரம் 15வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்கிறார், நீ செல், அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புற இனத்து மக்கள் மத்தியிலே பணியாற்றுவதற்காக நான் தேர்ந்து கொண்ட கருவி தூய பவுல் என்று ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, அழைக்கிற கடவுள் ஒவ்வொருவருக்கும் அந்த அழைப்புக்கேற்ற ஒரு பணியை வைத்திருப்பார் என்பதுதான் அதனுடைய செய்தி. நாம் நினைக்கலாம், ஆண்டவர் என்னை கூப்பிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவ்வளவுதான், அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையே, எங்கே போகணும்னு தெரியலையே, எப்படி பணியாற்றணும்னு தெரியலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்க கூட, ஐயோ இந்த மனுஷனா, இவனுக்கா இப்படி அழைப்பா, அவன் பொல்லாதவன் அல்லவா என்னெல்லாம் அனனியாவை போல சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அழைக்கிற மனிதருக்கு அவருக்கான ஒரு பணியை வைத்திருக்கிறார், அவருக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை தேர்ந்து தெளிகிற கடமையும் பொறுப்பும் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், தூய பவுலை அழைக்கிற கடவுள், நான் இவனை புறவினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய கருவியாய் இருக்கிறான் என்று அனனியாவை பார்த்து சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கான திட்டத்தை வகுத்து கொடுக்கிறவர் ஆண்டவர் தான், நமக்கான பாதைகளை காட்டுகிறவர் ஆண்டவர் தான். அந்த செய்தி நமக்கு ஆழமாக புலப்பட வேண்டும். அப்படி பார்க்கவில்லை என்று சொன்னால் நம்ம வரலாம், வழிபடலாம், ஆண்டவருடைய திருவுடலையும் திருரத்தத்தை உண்டலாம், உண்டு பருகலாம், ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் மாற்றம் வராமல் இருந்துவிடும். நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டும், ஆண்டவரை இந்த நாளில் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகிற இந்த பாக்கியம் பெற்ற நான், எனக்கான திட்டத்தை நீர் என்ன வைத்திருக்கிறீர் என்று எனக்கு வெளிப்படுத்தும் என்று அங்கே நாம் ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டும். தூய பவுல் அப்படித்தான் கேட்டார். கீழே விழுந்தவுடன், ஆண்டவரே நீர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இறை திட்டத்தை கேட்டறிந்தார். என் அன்பு பிள்ளைகளே, இதைய நற்செய்தி பகுதி அதைத்தான் நமக்கு சொல்கிறது. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று சொல்கிறார். என்னோடு இணைந்திருப்பர் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்ணுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொள்கிறார். தமஸ்கு நோக்கி நாம் போகிறோம், தூய பவுல் போல தமஸ்கு நோக்கி போகிறோம், ஆண்டவர் தடுத்தாட்கொள்கிறார்.
வேறு வேலைகளுக்காக போகிறோம். ஆண்டவர் இந்த பலியிலே கலந்து கொள் என்று நமக்கு அழைப்பு தருகிறார். வேறு பணிகளுக்காக வேறு ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து போகிறோம். ஆண்டவர் நம்மை தடுத்தாட்கொள்கிறார். இங்கே வா, இங்கே அமர், என் வார்த்தைகளை கேள் என்று ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகிறார். இந்த அழைப்பில் ஆண்டவரே எனக்கான திட்டம் என்ன என்று நாம் ஒவ்வொரு முறையும் கேட்க வேண்டும். ஆண்டவர் அழைத்தவர் நமக்கான திட்டத்தை வகுத்திருக்கிறார் என்கிற நம்பிக்கை கொண்டு பயணிப்பதற்காகவும் அந்த திட்டத்தை தேர்ந்து தெளிவதற்காகவும் நாம் இப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆமேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். வசந்தம் மறுத்தால் காற்றிலும் வாழ்வேன், வான்மழை நின்றால் ஊற்றிலும் உய்வேன். செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன், செல்வங்கள் மறுத்தால் ஏழ்மையில் வாழ்வேன். இயேசுவே நீன்றி நான் எங்கு செல்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோ. இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோ, நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது வரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்று வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் உண்ட தூதர்களும் மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் ஒழுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியின் உழைத்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடனும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொழிலுக்கு காத்திருத்திய வாழ்வழிப்பதாக.
கிறிஸ்துவின் சரீரம் இது, கிறிஸ்தவர் உணவும் இது. இந்த உணவையே உண்போம், ஓருடலாவோம், ஒரு மனம் கொண்டு வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவின் சரீரம் இது. கருணையின் வடிவம் இது, நம் கடவுளின் வாழ்வும் இது. கருணையின் வடிவம் இது, நம் கடவுளின் வாழ்வும் இது. அருளின் படிவம் இது, அருளின் படிவம் இது. நல்லானந்த சக்தி இது, கிறிஸ்துவின் சரீரம் இது. மனதிற்கு இனிமை தரும், நம் மாசுகள் நீக்கிவிடும். மனதிற்கு இனிமை தரும், நம் மாசுகள் நீக்கிவிடும். மண்ணக வாழ்வையுமே, மண்ணக வாழ்வையுமே மிக மாண்புறச் செய்துவிடும். கிறிஸ்துவின் சரீரம் இது, கிறிஸ்தவர் உணவும் இது. இந்த உணவையே உண்போம், ஓருடலாவோம், ஒரு மனம் கொண்டு வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவின் சரீரம் இது. உறவுக்கு பாலம் இது, நம் உரிமைக்கு குரலும் இது. உறவுக்கு பாலம் இது, நம் உரிமைக்கு குரலும் இது. உண்மையின் கோலம் இது, உண்மையின் கோலம் இது. எந்த நன்மைக்கும் நன்மை இது, கிறிஸ்துவின் சரீரம் இது. கிறிஸ்தவர் உணவும் இது. இந்த உணவையே உண்போம், ஓருடலாவோம், ஒரு மனம் கொண்டு வாழ்ந்திருப்போம். கிறிஸ்துவின் சரீரம் இது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.